நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி. டிரான்ஸ்மிஷன்னா பரவுதல், அதாவது ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த நோய் போகிறது, ரைட்டா? இது பரவும் நோய், ரைட்டா? இந்த ஹெச்ஐவின்றது இது பரவக்கூடிய ஒரு நோய், ரைட்டா? அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஹெச்ஐவி வைரஸ் வந்து பரவக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ எய்ட்ஸ்னால் ஹெச்ஐவினால் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? அப்போ எய்ட்ஸ் வைரஸ் ஹேஸ் பின் ஃபவுண்ட் இன் யூரின் அப்படின்னா, அப்போ எய்ட்ஸ் வைரஸ் அப்படின்னா என்ன சொன்னான்னா, எய்ட்ஸ் வைரஸ் வந்து ஹேஸ் பீன் ஃபவுண்டுன்னு தென்படுகிறது. எங்கே தென்படுகிறது? எய்ட்ஸோட வைரஸு, அந்த நோய் கிருமி எங்கே தென்படுகிறது? இன் யூரின், மனுஷனோட யூரின்ல இருக்குது. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான் எய்ட்ஸ்லன்னு சொன்னால் அவனோட யூரின்லேயும் வைரஸ் இருக்கும். அது உஷாராக இருந்துக்கணும் பக்கத்தில். அதை ஏதாவது தொட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். எய்ட்ஸ் வைரஸ் ஹேஸ் பின் ஃபவுண்ட் இன் யூரின்லேயும் இருக்கிறது. அடுத்து டிஎஸ்ன்னு சொன்னால் என்னது? டிஎஸ்னால் அவனோட கண்ணீர், அவன் விடுற கண்ணீர்லேயும் இருக்கிறது எய்ட்ஸ் வைரஸ். அண்டு சால்வியானா உமிழ்நீர், வாயிலேருந்து எச்சு துப்புறானே அதுலேருந்து இருக்கிறது. அதாவது எவன் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு, ரைட்டா? அவன் துப்புனா கூட அது வெளியில் பரவும் அதுலேருந்து. அடுத்து பிரீஸ்ட் மில்க்குன்னு சொன்னால் ஒரு பொம்பளைக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, ரைட்டா? அப்போ அந்த பொம்பளை வந்து பால் குடித்தா கூட அந்த பால்லையும் இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்துடும், ரைட்டா? அதான் பிரீஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீஸ்ட் மில்க்னா தாய்ப்பால்னு அர்த்தம். இப்போ லேடிஸுக்கும் வரும், ஜென்ஸுக்கும் வரும். அப்போ லேடிஸுக்கு வந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு அந்த அம்மா எய்ட்ஸ் வந்து அம்மா தாய்ப்பால் குடிச்சுன்னா அந்த குழந்தைக்கு எய்ட்ஸ் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு வேஜினல் செக்ரீஷன். அப்போ வேஜினல் செக்ரீஷன் சொன்னால் பிறப்புறுப்பு சுரப்பின்னு அர்த்தம். அது பெண்களுக்கு பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, அதில் சுரக்குது இல்லையா, அந்த சுரப்பிலே இருக்கும். அது வேஜினல்னு சொன்னால் பிறப்பு உறுப்பு செக்ரீஷன் சுரப்பின்னு அர்த்தம். பிறப்பு உறுப்பு சுரப்பிலே இருக்கிறது. இவ்வளோ இடத்துல எய்ட்ஸ் வைரஸ் ஒரு பரவுன மனுஷனுக்கு அல்லது ஒரு பொம்பளை ஆளுகளுக்கு இருக்கிறது, ரைட்டா? அப்போ த வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட். அப்போ அந்த வைரஸ் வந்து இந்த எய்ட்ஸ் வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட்னு பரவுகிறது. எப்படி? பை அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி மூலமாக. பைனா அவர்கள் மூலமாக. யார் மூலமாக? அண்ட் இன்ஃபெக்ட்னு பாதிக்கப்பட்ட, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் நோயாளி மூலமாக எய்ட்ஸ் வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ்னால் எதை குறிக்குது? எய்ட்ஸ் வைரஸை குறிக்கிறது. இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட். அப்படின்னா இது பரப்பப்படுகிறது பை அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட், அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியால் பரப்பப்படுகிறது. அப்போ ஹூ கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் பிளட் ஆஃப் ஹெல்த்தி பர்சன். அப்படின்னா இந்த நோயாளி வந்து யாரோட தொடர்பில் இருந்தால், ஹூன்னு யார் குறிக்கிறது? இந்த பேஷண்ட்டை குறிக்கிறது. ஹூ கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் பிளட் ஆஃப் ஹெல்த்தி பர்சன். அப்படின்னா ஹூ கம்ஸ் இன் கான்டாக்ட்னா இந்த பேஷண்ட்டு கம்ஸ் இன் கான்டாக்ட்னா தொடர்பில் வந்தால். யார் கூட தொடர்பில் வந்தால்? வித் பிளட் ஆஃப் ஹெல்த்தி பர்சன். பிளட்னா ரத்தம். யாரோட ரத்த தொடர்பு வந்தால்? ஹெல்த்தி பர்சன், நலமாக உள்ள ஒரு நபரின் பிளட்டு கூட இவனோட பிளட் கலந்தால், அதான் மீனிங், ரைட்டா? இவனோட அந்த பேஷண்ட்டோட பிளட் கலந்தால் நலமாக உள்ளவனுக்கு எய்ட்ஸ் வந்துடும். அதான் மீனிங். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட், வைரஸ் வந்து பரப்பப்படுகிறது. யாரால்? பை அன் இன்ஃபெக்டட் பேஷண்ட். இன்ஃபெக்டட்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியால் பரப்பப்படுகிறது. எப்படி அப்படின்னா, இப்போ அவனுக்கு இப்போ வைரஸ் இருக்குது, நோய் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் போய் பிளட்டு கொடுக்குறான் யாருக்கும், அந்த பிளட்டை வந்து நல்ல ஒரு மனுஷனுக்கு ஏற்றிடுறான், அப்போ அவனுக்கு வந்துடும், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். ஹூ கம்ஸ் இன், ஹூன்னு யாரை குறிக்கிறது? இன்ஃபெக்டட் பேஷண்ட்டு குறிக்கிறது. ஹூ கம்ஸ் இன் கான்டாக்ட், தொடர்பில் வந்தால். அதாவது அவனோட தொடர்பில் எப்படின்னா இந்த பேஷண்ட்டோட பிளட்டை நல்லவனுக்கு கொடுக்கும்போது வித் பிளட் ஆஃப் ஹெல்த்தி பர்சனாக ஒரு நலமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இவன் பிளட்டை கொடுக்குறான், பேஷண்ட்டோட பிளட்டை தெரியாமல் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தா, அப்போ அந்த நல்லவனுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடியவனுக்கு நோய் வந்துடும்ன்றான். அதுதான் சொல்கிறான். ஹூ கம்ஸ் இன் கான்டாக்ட். ஹூ யாரை குறிக்குது? பேஷண்ட்டை குறிக்குது, ஹெச்ஐவி பேஷண்ட்டு. கம்ஸ் இன் கான்டாக்ட்னா தொடர்பில் வந்தால். என்ன தொடர்பு? எந்த விதமான தொடர்பு? வித் பிளட் என்ற தொடர்பில் வந்தால். அப்போ பிளட்னு என்ன அர்த்தம்? பிளட்டை கொடுத்தா அந்த ஹெல்த்தியான பர்சனுக்கு அவனுக்கு வந்துடும். அப்படின்னா வித் பிளட் ஆஃப் ஹெல்த்தி பர்சன். அப்படின்னா ஹெல்த்தி பர்சனோட பிளட்டு கூட இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட் தொடர்பில் வந்தால் அப்போ அவனுக்கும் நோய் வந்துடும் அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஹெச்ஐவி ஒப்ளிக் எய்ட்ஸ், ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? ஹெச்ஐவி ஒப்ளிக் எய்ட்ஸ் இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் பை டச். அப்படின்னா இது தொடுவதனால் வருவதில்லை, ரைட்டா?
இந்த எய்ட்ஸ் ஹெச்ஐவியும் இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட்னா பரப்பப்படுவதில்லை, இது வரவதில்லை, இது பரவாது. எப்படி ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டை நம்ம தொடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வராது. பை டச்சிங் ஆர் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட், அவங்கள தொடுறதுனாலையோ இதனால் ஃபிசிக்கல் கான்டாக்ட் உடல் ரீதியாக ஏதாவது நம்ம தொடர்பு வச்சுருந்தாலோ வராது, ரைட்டா. ஆனால் இது எப்படி வரும்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ கான்டாக்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பிளட். இது எவ்வாறாக இட் ஸ்ப்ரெட்னா இது பரவுகிறது எவ்வாறு? த்ரூ கான்டாக்ட்னா தொடர்பு மூலமாக. எப்படி எதனோட தொடர்பு மூலமாக? பாடி ஃப்ளூயிட்ஸ். அப்போ உடம்புல உள்ள லிக்விட்னா எச்சி துப்புறது, கண்ணில் தண்ணி வர்றது, வேர்வை வர்றது, இதெல்லாம் உடம்புல உண்டாகக்கூடிய ஃப்ளூயிட்ஸ். ஒரு மனுஷனோட அந்த ஃப்ளூயிட் மூலியமாக வரும், ரைட்டா. அல்லது பிளட்டு, அவனோட பிளட்டு இன்னொருத்தனுக்கு ஏற்றுனா வரும், ரைட்டா. அதுதான் சொல்கிறேன், இது பரவுகிறது த்ரூ கான்டாக்ட்னா தொடர்பு மூலமாக பரவுகிறது. என்ன மாதிரி தொடர்பு? பாடி ஃப்ளூயிட்னா உடம்புல அவனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்னா லிக்விட்னா அதாவது அது இப்போ வேர்வை, கண்ணீர், ஒன்றுக்கு இதெல்லாத்துலேயும் இருக்கும் அவனுக்கு. அந்த ஃப்ளூயிட்னா அந்த ஒரு திரவத்தினால் வருகிறது. அல்லது அவன் பிளட்டை நம்ம யூஸ் பண்ணாலும் வரும், ரைட்டா. அப்போ ஹெச்ஐவி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜெனரலி. அப்போ ஹெச்ஐவி வந்து பரப்பப்படுகிறது பொதுவாகவே, பொதுவாக. அப்படினால அப்போ ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஹெச்ஐவினாலும் எய்ட்ஸ்னாலும் ஒன்று தான், ரைட்டா. அப்போ ஹெச்ஐவி இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜெனரலி பொதுவாக பை ஒன்று. எப்படி? செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் அப்படின்ட்டா. அதாவது எப்படி பரப்பப்படுகிறது? செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் அப்படின்றான். அப்போ செக்ஷுவல் கான்டாக்ட்ன்றது என்னது? உடலுறவு கொள்ளுதல். ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளும்போது அவள் வரும், ரைட்டா. இப்போ பெண்ணுக்கு வந்து என்னது எய்ட்ஸ் இருக்குது, ஆணுக்கு இல்லை. ஆனால் 2 பேரும் உடலுறவு கொண்டால் ஆணுக்கும் வந்துடும். இல்லை ஆணுக்கு இருக்குது எய்ட்ஸு, பெண்ணுக்கு இல்லை, அவங்க 2 பேரும் உடலுறவு கொண்டாலும் வந்துடும், ரைட்டா. ஒருத்தருக்கு இருந்தாலே போதும். அப்போ செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன் அப்படின்னா உடலுறவு கொள்ளுதல். யார் கூட? பாதிக்கப்பட்ட நபர் கூட உடலுறவு வச்சா வரும், ரைட்டா. நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் கண்டமினேட்டட் நீடில்ஸ். கண்டமினேட்டட் என்னது? அசுத்தமான ஊசிகள். ஒரு ஊசியை நீ வந்து அந்த இன்ஃபெக்டட் பர்சனுக்கு போடுற, திருப்பி அதே ஊசியை இன்னொருத்தனுக்கு போட்டால் வந்துடும். அதான் கண்டமினேட்டட்னா அசுத்தமானன்னு அர்த்தம். யூஸ் ஆஃப் உபயோகப்படுத்துதல் என்னது? யூஸ் ஆஃப் கண்டமினேட்டட் நீடில்ஸ். கண்டமினேட்டட் என்னது? அசுத்தமான ஊசிகள். மனுஷங்களுக்கு ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த ஊசிகளை உபயோகப்படுத்துவதனால் அல்லது சிரிஞ்சினால் ஊசிகள் தான். இது என்ன சொல்கிறேன்னா, ஊசியை வந்து அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டு போட்டுட்டு அதை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் திரும்பி சாதாரண தண்ணியில் கழுவி திரும்பி போட்டிங்கன்னா வேற ஒருத்தருக்கு அந்த இன்னொருத்தருக்கும் வரும். அதான் சொல்கிறேன், யூஸ் ஆஃப் கண்டமினேட்டட்னா அசுத்தமான ஊசிகள் அல்லது சிரிஞ்சினால் ஊசிகள், இது மூலியமாக வரும். எஸ்பெஷலி என்னது? அதாவது குறிப்பாக எதை சொல்ல வர்றான்? இன்கேஸ் ஆஃப் இன்டர்வேனஸ், அதாவது இன்ட்ராவேனஸ் ட்ரக்ஸ். அப்போ இன்ட்ராவேனஸ் ட்ரக் ஆபியூசர்ஸ் எஸ்பெஷலி குறிப்பாக இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஆட்களுக்கு இன்கேஸ் ஆஃப் இன்ட்ராவேனஸ் ட்ரக் அபியூசர்ஸ். ட்ரக்னா இன்ட்ராவேனஸ் என்னது? நரம்பு வழியாக எதை செலுத்துறது? ட்ரக், போதை மருந்து. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊசி மூலியமாக போதை மருந்து செலுத்துவாங்கன்ட்டு. நரம்பு மூலியமாக போதை மருந்தை பயன்படுத்துபவர்கள், அபியூசர்ஸ்னால் பயன்படுத்துபவர்களுக்கு அதிகமாக வரும், ரைட்டா. எஸ்பெஷலினா குறிப்பாக இன்கேஸ் ஆஃப் இவர்களோட இதை பயன்படுத்தினால் இன்கேஸ் ஆஃப் இன்ட்ராவேனஸ் அப்படின்னா நரம்பு. வேனஸ்னால் நரம்பு. அப்போ இன்ட்ராவேனஸ்னால் நரம்பு வழியாக ட்ரக், போதைப் பொருளை பயன்படுத்துபவர்களுக்கு இது வரும், ரைட்டா. அதுதான் சொல்கிறோம், யூஸ் ஆஃப் கண்டமினேட்டட்னா அசுத்தமான ஊசிகளை பயன்படுத்துவது அல்லது அதுவும் அசுத்தமான சிரிஞ்சிகளை பயன்படுத்துவதோ அல்லது எஸ்பெஷலி குறிப்பாக இந்த இன்ட்ராவேனஸ் ட்ரக் அபியூசர்ஸ். இன்ட்ராவேனஸ்னால் நரம்பு வழியாக போதை மருந்து செலுத்துபவர்கள் ஊசிகளை பயன்படுத்தினாலோ வந்துடும், ரைட்டா, நம்மளுக்கும் வந்துடும்ன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு, பை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டமினேட்டட் ஆர் இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ். அப்போ பை டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபியூஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டிரான்ஸ்ஃபியூஷனாக ரத்தத்தை ஏற்றுவது, ரைட்டா. பை டிரான்ஸ்ஃபியூஷனாக ரத்தத்தை மாற்றுறது. இப்போ அம்மாவுக்கு நான் ரத்தத்தை போடுறோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரத்தம் வாங்கிட்டு வந்து போடுறோம்ல பிளட் பேங்க்லேருந்து. அந்த பிளட் பேங்க்லேருந்து வாங்கும்போது செக் பண்ணிக்கணும், அது எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஏற்றணும்.
அப்படியே ஏற்றினா அதில் எய்ட்ஸ் இருந்ததுன்னா எய்ட்ஸ் பேஷண்ட்டு போய் பிளட் பேங்கில் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு எய்ட்ஸ் வந்துடும். அப்போ பை டிரான்ஸ்ஃபியூஷன் சொன்னால் ரத்தம் மாற்றம், ரத்தத்தை ஏற்றுறது ரைட்டாக வேறு ஒருத்தருக்கு ரத்த மாற்றம் ஆஃப் கண்டமினேட்டட் அசுத்தமான ரத்தத்தை மாற்றுவது ரைட்டா, அல்லது இன்ஃபெக்டட் பிளட், இன்ஃபெக்டட்னா பாதிக்கப்பட்ட அந்த எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவனோட ரத்தத்தை ஏற்றுவது, அல்லது பிளட் ப்ராடக்ட்ஸ்னால் அதாவது இரத்த பொருட்களை ஏற்றுவது, பாதிக்கப்பட்ட இரத்த பொருட்களை ஏற்றுவது அல்ல மூலியமாக வரும் ரைட்டா. அதான் இப்போ சொல்லலாம் பை டிரான்ஸ்ஃபியூஷன் என்னது, ரத்தத்தை ஏற்றுவது, அதாவது ஒரு மனுஷனுக்கு ரத்தத்தை ஏற்றுவது, இன்னொருத்தரோட ரத்தத்தை ஏற்றுவது, அதை ரத்த மாற்றம்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை மாற்றுவது, இப்போ எனக்கு ரத்தம் இல்லை, இன்னொருத்தரோட ரத்தத்தை நான் பிளட் பேங்கில் வாங்கிட்டு வந்து நான் போடுறேன், அது யார் ரத்தம்னு தெரியாது, அது கொடுத்தவன் பேஷண்ட்டாக இருந்தால் எய்ட்ஸ் பேஷண்ட்டாக இருந்தால் எனக்கு வந்து எய்ட்ஸ். அதான் சொல்லுங்கள் பை டிரான்ஸ்ஃபியூஷனாக ரத்தத்தை மாற்றுவது, எங்கேருந்து ஆஃப் கண்டமினேட்டட் அசுத்தமான ரத்தத்தை போடுவது, அல்லது இன்ஃபெக்டட் பிளட், இன்ஃபெக்ட்னா பாதிக்கப்பட்ட ரத்தத்தை ஏற்றுவது, அல்லது பிளட் ப்ராடக்ட், இன்ஃபெக்டட் பிளட் ப்ராடக்ட், பிளட் சம்பந்தமான பொருட்கள், இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட். இன்ஃபெக்டட் வார்த்தை ரெண்டுக்குமே வரும், பிளட்டுக்கு வரும் பிளட் ப்ராடக்ட்டுக்கு வரும். இன்ஃபெக்டட் பாதிக்கப்பட்ட பிளட்னா ரத்தத்தை ஏற்றுவது அல்லது அந்த ரத்தம் சம்பந்தமான பொருட்களை உபயோகப்படுத்துவது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு ஹர் சைல்டு த்ரூ பிளசண்டா அப்படின்னா, இன்ஃபெக்டட் மதர்னா ஒரு அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க எய்ட்ஸில் அப்படின்னா ஃப்ரம் அங்கேருந்து எங்கேருந்து இன்ஃபெக்டட் மதர், அப்போ பாதிக்கப்பட்ட அம்மா எய்ட்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா ஆகிட்டேருந்து டு ஹர் சைல்டு அந்த குழந்தைக்கு வரும், அவங்களோட குழந்தைக்கு எப்படி துரு பிளசண்டான்னு சொல்கிறான், தொப்புள் கொடி நஞ்சு கொடின்னு சொல்கிறாங்க இல்லையா, நஞ்சு கொடின்னா தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வகுத்தில் இருந்ததுன்னா தொப்புள் கொடி மூலியமாக வரும் ரைட்டா, அதை நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதுதான் சொல்கிறான் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர்னா பாதிக்கப்பட்ட அம்மா அவங்களோட குழந்தை அம்மாவிட்ட இருந்து, ஃப்ரம்னா அங்கேருந்து டு ஹர் சைல்டு அவங்க குழந்தைக்கு வரும் எப்படி துரு பிளசண்டானா நஞ்சு கொடின்னு என்னது, வகுத்தில் மாசமாக இருக்காங்கன்னா அவங்க அந்த நஞ்சு கொடி மூலியமாக அந்த கனெக்ஷன் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அது மூலியமாக பரவும் ரைட்டா. சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ், சிம்டம்ஸ்னால் அறிகுறிகள் மற்றும் ட்ரீட்மெண்ட் என்னது அதோட அதுக்கு குணப்படுத்துதல் ஆஃப் எய்ட்ஸை வந்து எய்ட்ஸோட அறிகுறிகள் மற்றும் அதனோட சிகிச்சை. ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை, அதாவது எய்ட்ஸோட அறிகுறிகள் மற்றும் அதற்கு உண்டான சிகிச்சைகள் ரைட்டா. இப்போ சிம்டம்ஸ்னால் அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல் பாதிக்கப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட நபர் அல்லது நபர்கள் பிகம் இம்யூனோ டிஃபிஷியன்ட். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இம்யூனோ டிஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. இம்யூனோ டிஃபிஷியன்ட் என்னது, நோய் எதிர்ப்பு குறைபாடு இருக்கும். இம்யூனோன்னா என்னது, நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ டிஃபிஷியன்ட்னா குறைபாடு, அப்போ நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்னா எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டாலே நோய் எதிர்ப்பு மண்டலம் அடிபட்டு போயிடும் ரைட்டா. அதான் இம்யூனோ டிஃபிஷியன்சி, அதாவது நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவலில் பாதிக்கப்பட்ட இந்த எய்ட்ஸில் பாதிக்கப்பட்ட நபர்கள் பிகம் இம்யூனோ டிஃபிஷியன்ட்னா நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் ரைட்டா. நெக்ஸ்ட், த பெர்சன் பிகம்ஸ் மோர் சசெப்டபிள் அப்படின்னா சசெப்டபிள்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டுனா அது வேகமாக அவங்களுக்கு பாதிக்கப்படும் ரைட்டா. டு வைரல் ஃபீவர், வைரஸால் வரக்கூடிய ஃபீவருக்கு பேர் தான் வைரல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைரல் ஃபீவர் வேகமாக வரும். த பெர்சன் பிகம்ஸ், இந்த நபர்கள் பிகம்ஸ் மோர் சசெப்டபிள்னா என்னது, எளிதாக பிடித்து கொள்ளும், எளிதாக பாதிக்கப்படுவார்கள். எதிலிருந்து, டு வைரல்னா வைரஸ் ஃபீவர்லேருந்து, வைரஸ் ஃபீவர் இவர்களை எளிதாக பிடித்து கொள்ளும். வைரஸ் ஃபீவர் வந்து இவருக்கு எளிதாக வரும் நோய், இந்த வைரஸ் நோய் வரும் இந்த எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் சொல்கிறான். த பெர்சன்ஸ் பிகம்ஸ், இந்த நபர்கள் ஆவார்கள், எப்படி மோர் சசெப்டபிள்னு சொன்னால் எளிதில் பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் எளிதில் இவர்களுக்கு வரும், சசெப்டபிள்னா எளிதில் வரும், வேகமாக பரவும். இவர்களுக்கு என்ன பரவும்னா வைரல் ஃபீவர் பரவும். வைரஸால் வர்றது, அல்லது பாக்டீரியா ஃபீவர் வரும், அல்லது புரோட்டோஜோனான்றது என்னென்னா ஒரே செல் உள்ள ஒரு கிருமி, அமீபா மாதிரி ஒரு செல் கிருமி. இது வந்து பிளான்ட்டும் கிடையாது, அனிமலும் கிடையாது.
இந்த புரோட்டோஜோன்ன்றது என்னன்னா, இப்போ வைரல்னால் வைரஸ்னு தெரியும் உங்களுக்கு, பாக்டீரியா. அப்போ புரோட்டோஜோன் என்னது? புரோட்டோஜோனுக்குள்ள ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், அமீபா மாதிரி. ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பிலோட வராது, பெரிய மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். இது பிளான்ட் வகையும் சேர்ந்தது கிடையாது, தாவர வகையும் கிடையாது, அனிமல் வகையும் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான வகையை சேர்ந்தது, ரைட்டா? இதுவும் நோய் கிருமி தான். அண்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா அது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷனாக அதில் உண்டாகக்கூடிய நோய்கள், அதை ஃபங்கஸ் நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இதுவும் வரும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு வீக்கம். இன்ஃபெக்ஷனை வீக்கம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக ஃபங்கஸில் வருது இல்லையா, ஃபங்கஸில் வரக்கூடிய வீக்கங்கள் வரும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோட்ஸ். அப்போ லிம்போசைட்ஸ்னு சொல்கிறோம்ல, அதான் ஒயிட் பிளட் செல் இருக்குதுல்ல, அப்போ லிம்ப் நோட்ஸில் வந்து என்ன ஆகும்? ஸ்வெல்லிங், வீக்கம் ஏற்படும். அண்டு கம்மா போட்டிருக்கேன். அடுத்து டேமேஜ் டு பிரெயின். அதுக்கடுத்து என்ன செய்யும்? பிரெயின் வந்து பழுதடையும். அடுத்து லாஸ் ஆஃப் மெமரி வந்து லாஸ் ஆகும், மெமரி குறைந்து விடும், ரைட்டா? அடுத்து லேக் ஆஃப் அப்படைட், பசியின்மை ஏற்படும், பசி எடுக்காது. லேக்குன்னா இல்லாது இருக்கிறது. எது? அப்படைட், பசி இல்லாமல் இருக்கிறது, ரைட்டா? பசியே இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ்ன்னு என்னது? எடை குறையும். அடுத்து ஃபீவர்னால் உடம்பு காய்ச்சல் வரும். அடுத்து குரோனிக் டயரியா. அடுத்து என்னது? குரோனிக் டயரியான்னு சொன்னால் ரொம்ப நீண்ட காலமாக உள்ள ஒரு நோயின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? குரோனிக் டயரியா அது நீண்ட காலமாக இருக்கக்கூடியது தான் குரோனிக் டயரியான்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் குரோனிக் டயரியா. அடுத்து கஃப்னு சொல்லி ஒன்று வரும், ரைட்டா? கஃப்னா நம்மளுக்கு சளி இருக்கு இல்லையா, சளி அதிகமாக வரும், சளி வரும். அடுத்து என்ன இருக்கும்? சளி வரும். அடுத்து நூசியா அண்டு ஹெட்டேக் வரும், நூசியா வரும், ரைட்டா? ஹெட்டேக் தலைவலி மற்றும் நூசியா, இந்த இது இரண்டும் நோய்களும் வரும்னு சொல்கிறான். ஒரு செகண்ட் இருங்க. அதாவது